அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு படம் கூட இல்லை. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவரான புஷ்பா 2 நடிகருக்கு அடுத்த 2 ஆண்டுக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் இல்லை என்பது அவரது ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவர் அல்லு அர்ஜுன். கடந்த 2024ஆம் ஆண்டு வெளியான புஷ்பா 2 படத்திற்காக அல்லு அர்ஜுன் 300 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் வாங்கியிருக்கிறார். இது விஜய், அஜித், ரஜினிகாந்த் வாங்கும் சம்பளத்தை விட அதிகம். விஜய் ஜனநாயகன் படத்திற்கு 275 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அஜித் நடிப்பில் வெளியாகி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் குட் பேட் அக்லி படத்திற்கு அஜித்திற்கு 110 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் ஜெயிலர் 2 படத்திற்கு அவருக்கு எவ்வளவு சம்பளம் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை. இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் நடிகர்களில் ஒருவரான அல்லு அர்ஜுனுக்கு இனி அடுத்த 2 ஆண்டுகளில் ஒரு படம் கூட திரைக்கு வராமல் போகலாம். எனினும் அதிக வசூல் குவிக்கும் நடிகர்களில் முதலிடத்தில் இருக்கிறார். வேறு எந்த நடிகர்களையும் விட அதிகமாக வசூல் குவித்து வருகிறார். அவரது புஷ்பா 2 படம் உலகளவில் 1740 கோடி ரூபாய் வரையில் வசூல் குவித்தது. இந்தியாவில் மட்டும் இந்த படம் 1469 கோடி ரூபாய் வரையில் வசூல் குவித்தது. இதற்கு முன்னதாக ஷாருக் கான், ரஜினிகாந்த், பிரபாஸ் ஆகியோரது எந்த படமும் இத்தனை கோடி வசூல் குவிக்கவில்லை. இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக அல்லு அர்ஜுன் திகழ்கிறார். ஃபோர்ப்ஸ் இந்திய அறிக்கையின்படி அல்லு அர்ஜுன் அதிக சம்பளம் வாங்குகிறார். புஷ்பா 2 படத்திற்காக 300 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் பெற்ற அவரது நிகர சொத்து மதிப்பு 460 கோடி ரூபாய் ஆகும். அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களின் பட்டியலில் விஜய் 2வது இடத்தில் இருக்கிறார். அவர் ஜனநாயகன் படத்திற்கு 275 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு அதிக வசூல் குவித்த படமாக கோட் உலகளவில் 450 கோடி ரூபாய் வரையில் வசூல் குவித்தது. இதேபோன்று 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ 621 கோடி ரூபாய் வரையில் வசூலை குவித்து அதிக வசூல் குவித்த படமாக சாதனை படைத்திருந்தது. இந்த பட்டியலில் அடுத்து இருப்பது ஷாருக் கான். அவரது நடிப்பில் வெளியான டங்கி படத்திற்கு 150 கோடி ரூபாய் முதல் 250 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் வேட்டையன், ஜெயிலர் போன்ற படங்களுக்கு 125 கோடி ரூபாய் முதல் 270 கோடி ரூபாய் வரையில் சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. புஷ்பா 2 படத்திற்கு பிறகு அல்லு அர்ஜுன் தனது 22வது படத்தில் நடிக்கிறார். இந்த படத்தை இயக்குனர் அட்லி இயக்கி வருகிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் பட்ஜெட் 800 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. ஹாலிவுட்டை மிஞ்சும் வகையில் இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிராபிக்ஸ் காட்சிகளுக்காக அல்லு அர்ஜுன் மற்றும் அட்லி இருவரும் லாஸ் ஏஞ்சல்ஸ் சென்ற வீடியோ வெளியாகியிருந்தது. இந்த படத்திற்கு அல்லு அர்ஜுனுக்கு 175 கோடி ரூபாய் சம்பளம் என்றும் படத்தின் லாபத்தில் 15% என்றும் பேசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதோடு அட்லிக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு வரும் 2026 அல்லது 2027ஆம் ஆண்டுகளில் இந்த படம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.